அஷரை முபஷரா சஹாபாக்களுடைய விஷயம் டிஸ்கஸ் பண்றதுனால இன்னைக்கு 8வது நாள். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேருக்கு அஷரை முபஷரா சொர்க்கத்துடைய நன்மாராய் சொன்னாங்க. அதுல ஒருத்தர் தான் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களும் 5ல் ஒருவர். ஹஜ்ரத் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. The 5 people accepted Islam by the hands of Hazrat Abu Bakr radiallahu anhu. One of them is Hazrat Sa'd bin Abu Waqqas radiallahu anhu. Sa'd bin Abi Waqqas radiallahu anhu Banu Zuhra tribe சேர்ந்தவர். Banu Zuhra தான் ரசூலுல்லாஹ் உம்மாவும் Banu Zuhraவும் சேர்ந்தவர். ஆமினாட வாப்பட தம்பி உஹைப். உஹைப் the son Abu Waqqas. Abu Waqqas the son Sa'd. Basically Hazrat ஆமினாட சாட்சாத பேரன் தான் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கொஞ்சம் க்ளோஸ் ரசூலுல்லாஹ் உம்மட சைடு. அவங்க 17 வருஷத்துக்கு பிறக்கிறதுக்கு இந்த இஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு 17 வருஷத்துக்கு முன்னாலே, இஸ்லாத்துடைய ப்ரீச்சிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 17 வருஷத்துக்கு முன்னாலே பிறந்தாங்க. அதாவது இஸ்லாமுடைய ப்ரீச்சிங் ஆரம்பிக்கிற நேரத்துல சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வயது 17. இவங்க என்ன செய்யறாங்க, மிச்சம் ரசூலுல்லாவோட தொடர்பு பிரிக்கல. ஆனா ஹசரத் அபூபக்கரோட ஃப்ரெண்டாக இருந்தார். நாங்க நேற்று டிஸ்கஸ் பண்ணோம், நாங்க எந்த ஃப்ரெண்டோட எவ்வாறு இருக்கிறோமோ அந்த ஃப்ரெண்ட் அவர் அங்க கூட்டிட்டு போவாரு. கியாமத்துடைய நாளையில குர்ஆன் ஃப்ரெண்டை பத்தி பேசுது. ரியல் ஃப்ரெண்ட் இருந்தா அவர் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ரியல் ஃப்ரெண்ட் செய்வார். நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அவர் உங்களை வழி நடத்துவாரு, சொர்க்கத்துக்கு கொண்டு போயிட்டு சேர்ப்பாரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அப்ப இவர்கள் இருந்த தொடர்பு என்னதுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நெருங்கிய தொடர்பாக இருந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மெசேஜ வைக்கிற நேரம் அதை கவனமாக கேட்பாங்க. ஆனா இவங்களோட வாழ்க்கையில நடந்தது வித்தியாசமான ஒரு விஷயம். மத்த அஷரே முபஷரா அவங்கள விட, மத்த 10 பேரை விட இவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு வித்தியாசம் என்னன்னா, he had a dream. நாங்க நேற்றும் ட்ரீமை பத்தி பார்த்தோம். ட்ரீம்ன்றது இஸ்லாத்துல முக்கியமான ஒரு விஷயம். நாங்க காண்ற எல்லா ட்ரீமையும் பத்தி ஒரி பண்ண தேவை. சில நேரம் பகலில நினைக்கிறேன், ராவையில ட்ரீம் வரும். இதெல்லாம் யார்த ட்ரீம் ரியல்டா? ப்ராஃபட்ஸ். ருக்யத்துல் அம்பியா வஹ்யும். நபிமார்களோட ட்ரீம் மட்டும் தான் வஹி. ஆனா எங்கட ட்ரீமும் உண்மையான ட்ரீம் இருக்குது. அதை எந்த நேரத்துல காணணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்தகு ருக்யா பில் அஸ்ஹார். சஹருடைய நேரத்துல காண்ற கனவு தான் உண்மையான கனவு தான். அப்ப இன்னைக்கு கனவுடைய கொஞ்சம் டாபிக் இல்லை. நான் சொல்றேன், கனவும் எங்கட இஸ்லாத்துல அதை பத்தி சொல்லியிருக்குது. ஷரியத்ல அதுல வழிகாட்டப்பட்டிருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கனவுடைய விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதே மாதிரி தான் ஹஸரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இரவு தூங்குறாங்க. அந்த இரவுல கனவு காண்றாங்க. பெரிய இருள். எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒன்றுமே விளங்குது இல்லை. கம்ப்ளீட் டார்க்னஸ். அந்த டார்க்னஸ்ல இருக்கிற நேரம் முன்னால பாக்குறாங்க பெரிய ஒரு நிலவு, ஒரு ஃபுல் மூன் அப்படியே அந்த டார்க்னஸ்க்கு முன்னுக்கு வருது. அந்த ஃபுல் மூன் உள்ளுக்கு ஹஸரத் அபூபக்கர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உஸ்மான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஹஸரத் ஸெய்த் பின் ஹாரிஸா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப ஹஸரத் அபூபக்கர் சரி, ஹஸரத் உஸ்மானும் சரி, ஸெய்த் பின் ஹாரிஸா இங்க எங்க வந்தாங்கன்னா, ஸெய்த் பின் ஹாரிஸா இவங்களோட பெஸ்ட் படி, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்களும் இந்த நில உள்ளுக்கு இருக்கிறாங்க. மார்னிங் எழுப்பினாங்க. இவங்க சொன்னாங்க, இது ஒரு ஆர்டினரி ட்ரீமா இருக்காது, இந்த ட்ரீமை பத்தி நான் விசாரிக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்றாங்க, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், இப்படி எனக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபுல் மெசேஜை வெற்றி வைக்கிறாங்க. நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அலியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, உஸ்மானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அப்படி இந்த நேரத்துல இவங்க சொன்னாங்க, ரைட், நீங்க சொல்றதா அது சரியாகத்தான் இருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையில 5 பேர்ல ஒருத்தர் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். 7வது பேர் ஃபர்ஸ்ட் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. 7th person to accept the Islam. 7வது நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதுதான் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அது அவர்களுடைய இஸ்லாத்துக்கு காரணமாக அமைச்சு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு வராங்க. இவங்க உம்மாவோட சரியான க்ளோஸ். ஏன்னா வாப்பா சின்னத்துல மௌத்தாகிட்டாங்க. வாப்பாக்கு பின்னால மிச்சம் க்ளோஸா இருந்தது உம்மாவோட. உம்மா சொன்னாங்க, என்ன விஷயம்? இல்ல, நான் முஹம்மதுடைய தீன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்ல. உம்மா சொல்லிட்டா, இல்ல, நீ இந்த தீனை விட்டுதான் ஆகணும். எங்கட கடவுள் மாறி இருக்கிறாங்க, நாங்க எல்லாம் சிலைகளை வணங்குறது, இதைத்தான் நீ வணங்கணும். வேற எதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. இல்லம்மா, நான் ஏற்றுக்கொள்ள இயலாது, நான் இதை ஒன்றும் வணங்க மாட்டேன். நான் அல்லாஹ் ரப்பாவும்
நான் முகமது ரசூலுல்லாவை மெசேஞ்சராகவும் நான் ஏற்றுக்கொண்டேன். உம்மா இப்ப எமோஷனலா தாக்குறான். என்ன சொல்லுவோம்மா, நீ இஸ்லாத்தை விடுற வரைக்கும் நான் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன். இது அப்படியே இருந்தோன்னே இவருக்கு சரியான கவலையா போச்சு. அதுல சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்த சொல்றாங்க. இந்த உம்மா இப்படி செய்யறா இல்ல, உம்மா தான், உம்மாக்கு எல்லா விஷயமும் நீங்க செய்ய, என்னென்ன ஹிதுமத் என்னென்ன டியூட்டி நீங்க உம்மாக்கு செஞ்சு வந்தீங்களோ இதெல்லாம் செஞ்சுவாங்க. ஆனா உம்மோட விஷயத்துல குஃபருக்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்ண இயலாது. குஃபருக்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்ண இயலாது. மற்ற எல்லா டியூட்டியும் நீங்க உம்மாக்கு என்ன செஞ்சு வந்தீங்களோ அதை நீங்க செஞ்சு வரணுங்கிற விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன். இவன் உம்மா கிட்ட வந்து சொன்னாங்க, உம்மா இப்ப ஃபுல் டீஹைட்ரேட் ஆகி மயக்க போட்டு விழுகிறா, எலும்புறா, சாப்பாடு இல்ல, எலும்பினோடனே பாக்குறா. சாத் இஸ்லாத்தை விட்டுட்டியா? இல்ல. அதுக்கு போல திருப்பி இல்ல நான் குடிக்க மாட்டேன். அதுக்கு போலதான் சொல்றாங்க, உம்மா உங்களுக்கு 100 உயிர்கள் இருந்து, உங்களுக்கு 100 உசுர்கள் இருந்து அந்த ஒன்றன் பின் ஒன்றாக இந்த உலகத்தை விட்டு போனாலும் நான் திருப்பி சிலை வணக்கத்துக்கு போக மாட்டேன்றான். நான் திருப்பி இந்த ஷிர்க, இந்த குஃப்ர நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்ற விஷயத்த ஹஸரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் தெளிவாக இந்த விஷயத்துல உமாக்கு சொல்லிடுறாங்க. உமா பார்த்தாங்க, நாங்க இவன் மிச்சம் உஜாரா இருக்கிறான், சரி வராது, நாங்க சும்மா பசியில இருந்து சாவதான் வேணும். உமா நல்ல தண்ணியை குடிச்சிட்டு பெற்று நோமல் ஆகிட்டாங்க. இந்த நேரம் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்க உம்மா வாப்பாவோட இரக்கமா நடந்துக்கோங்க. வைன் ஜாஹதாக அலா துஷ்ரிக பிஹி மா லைஸ லக பிஹி இல்ம், அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு முயற்சி செய்யறாங்க, பேரண்ட்ஸ் உங்களை அல்லாஹ்க்கு மாறு செய்யறதுக்கும் ஷிர்க்குக்கும் வழி நடத்துறாங்கன்னா நீங்க அந்த விஷயத்துல உம்மா வாப்பாவை ஃபாலோ பண்ண வேணாம். கிளியரான ஆயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல இறக்குறான். இது சாத் பின் அபி வக்காஸுக்காக வேண்டி இறங்கின ஆயத். சாத் பின் அபி வக்காஸுக்காக வேண்டி இறங்கின ஆயத். சுப்ஹானல்லாஹ். அவங்க தான் முதல்ல இந்த கண்ணியத்தை அடைகிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலம் இஸ்லாம் எல்லாரும் தொழுற மக்கால ஹரத்துல தொழிலாரு, எங்கேயாவது ஒரு மூலையில போயிட்டு ஒழிச்சுதான் தொழுவாங்க. அப்படி ஒரு இடத்துல தொழுற நேரத்துல மக்கத்து ஒரு குறைஷியை சேர்ந்தவன் பெரிய அநியாயக்காரன் அப்துல்லா பின் அஃப்தல். இவன் என்ன செய்யறான், ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு வந்து தொழுற சாதுக்கு அடிக்கிறான். தாக்குற நேரத்துல சாது ரலியல்லாஹு ரத்தம் வர ஆரம்பிக்குது. இஸ்லாத்துக்காக வேண்டி முதல்ல ரத்தத்தை சிந்தக்கூடியவர் தான் யாரு? சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு. நாங்க இன்னொன்று பார்த்தோம், இதே ரமதான்ல முதல்ல வாழ உறவினர் யாரு? சீரால பார்த்திருந்தாங்க. முதல்ல வாழ உறவினர் தல்ஹா பின் உபைதில்லா. முதல்ல இஸ்லாத்துக்காக வேண்டி வாழ உறவினர். ஆனா இதே மாதிரி சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு முதலாக இஸ்லாத்துக்காக வேண்டி ரத்தம் சிந்தினவர். போரொன்றும் இல்ல, தொழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த தொழுகைக்காக வேண்டிய அநியாயம் செய்யறதுக்காக வேண்டிய தாக்கினா ரத்தம் ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. முதல்ல ரத்தத்தை சிந்தினவரும் ஹஸரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு. இந்த அப்துல்லா பின் அஃப்தல் பெரிய ஒரு அநியாயக்காரன். அவன் சோதிக்கப்பட்டான். அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்கால நிறைய ஏலான் செஞ்சாங்க. அதுல ஒரு ஏலான் தான் மக்காவை என்டர் ஆவின்னு சொன்னாங்க. மக்கால உள்ள எல்லா நாய்களையும் கொல்லுங்கன்றாங்க. மக்காவுல எல்லா நாய்களையும் கொல்லுங்கன்றாங்க. இது மக்கத்துடைய ரூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச ரூல். அப்படி நிறைய ஏலான் செஞ்சாங்க. அந்த ஏலான் ஒரு ஏலான் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 6 பேரை சொல்லி இந்த 6 பேரும் கொலை செய்யப்படும். இந்த 6 பேரும் கொலை செய்யப்படணும். அதுல 3 பேர் மன்னிக்கப்பட்டாங்க. அதுல மத்த 3 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அதுல ஒருவன் தான் இந்த அபி வக்காஸ் ஆரம்ப இஸ்லாத்துல தாக்கினான். அத முதல்ல தாக்குறதும் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான். அவனை தாக்குறாங்க. அவன் காபத்துல்லாஹ்ல போயிட்டு காபத்துல்லாஹ்ல புடவையை பிடிச்சு கொள்றான். ஆனா சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லலாம் இப்படி இருக்கிறான், இல்ல அவன் ஹரத்துள்ளுக்கு இருந்தாலும் அவனை கொலை செய்யன்றான். அவ்வளவு பெரிய அநியாயக்காரன் கொலை செய்யப்பட்டான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு கொடுத்த பெரிய கண்ணியம் என்னன்னா, இவங்க குறைஷையும் சேர்ந்தவர்கள், ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க. ஆனா அவங்க அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்யல, ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்யல. ஆனா மதீனா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கட்டங்கள்ல இவங்களை கமாண்டராக நியமிச்சாங்க. சில ஆமிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை கமாண்டராக நியமிச்சாங்க. அதே மாதிரிதான் பத்ர்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பத்ர்ல ஷஹீதாவின சஹாபாக்கள், நீங்க இன்றைக்கு பத்ருக்கு போனா அந்த பேர் போட்டிக்குது, ஷஹீதாவின் எல்லா சஹாபாக்கள். அதுல ஒருத்தர் தான் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி சகோதரர், யங்கஸ்ட் பிரதர். அவரும் பத்ர்ல ஷஹீதாக்கப்பட்டாரு.
இது அதே மாதிரிதான் உஹதிலையும் ஹஸரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு உஹத்ல பெரிய ஒரு விஷயத்தை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பெரிய காயங்களும் அவங்களுக்கு உருவாகிச்சு. அதுல தான் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குரூப்பை வச்சுட்டு போனாங்க. இந்த மலையிலிருந்து நீங்க கீழறங்க வானாங்க. 50 பேர், 50 பேர்ல 42 பேர் இறங்கினாங்க. இல்ல யுத்தம் எல்லாம் டன், குஃபார் எல்லாம் போயிட்டாங்க, நோ எனிமீஸ், இப்ப எங்களுக்கு எல்லா சாமான்த்தையும் எடுத்துக்கொள்ள பூட்டி 8 பேர் மேல இருந்தாங்க. சொன்னாங்க 8 பேர் சொன்னாங்க, எங்களுக்கு ரசூல்லா சொன்னாங்க போய் ரசூல்லா சொல்ற வரைக்கும் இந்த மவுண்டன்ல இருந்து கீழே இறங்க கூடாது. அவங்க மட்டும் 42 பேரை சொன்னாங்க, இல்ல இந்த ரசூல்லா சொன்னது யுத்தம் நடந்தா தானே, இப்ப யுத்தம் நின்றுச்சு, நாங்க கீழே இறங்குவோம் தான். இந்த மாறு செஞ்சது தான் திருப்பி ஹாலித் பின் வலீத் யூட்டர்ன் எடுத்துக்கொண்டு வந்து அட்டாக் பண்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஹாலித் பின் வலீத் அந்த டைம்ல முஸ்லீமாக இருக்கல, இஸ்லாத்துக்கு இருக்கல, திருப்பி யூட்டர்ன் எடுத்து வந்தாங்க. வந்து தாக்க போற நேரத்துல கல்லுக்கு மேல ஏறிக்கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக அரோவை அனுப்பினது யாரு? சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சாத் பின் அபி வக்காஸ் சரியான ஃபேமஸ் கண் பார்வையில. நாங்க சொல்லுவோம் சிலவங்களுக்கு ஈகல் கண் உண்டு, அந்த மாதிரி ஈகல் கண்ணொன்று தான் நல்லா சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்திருந்தாங்க. எவ்வளவு தூரமாக இருந்தாலும் புரிய பார்த்து அடிக்கக்கூடியவங்க தான் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க உயரத்துல இருக்கிறாங்க, ரசூல்லா கீழே இருக்கிறாங்க. ரசூல்லா ஒவ்வொரு ஈட்டியா எடுத்து அம்பையா எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க ஒவ்வொன்று பின்ன வந்தா வார ஆமிக்கு அந்த எதிரிகளுக்கு தாக்குறாங்க. தவறி விழுறத மற்ற சஹாபாக்கள் புறக்கி கொடுக்குறாங்க. ஆனா அந்த பவுச்ல உள்ள ஒவ்வொரு ஈட்டியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால கொடுக்குறாங்க. அந்த நேரம் தான் ரசூல்லா சொன்னாங்க, ஃபிதாக்க உம்மி வ அபி, சாத் உங்களுக்கு என் உம்மாவும் வாப்பாவும் அர்ப்பணமாகட்டும். ரெண்டு சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. ஒருத்தர் யாரு? ஜுபைர் பின் அவ்வாம், செகண்ட் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதுதான் அவங்களோட வாழ்க்கையில அடைஞ்ச பெரிய சந்தோஷம். ரசூலுல்லாஹ் எனக்கு இந்த வார்த்தையை பாவிச்சாங்களா, இருமியா சாத், அடிச்சு கொண்டே போங்க சாத், ஃபிதாக்க உம்மி வ அபி, ஏந்த உம்மா வாப்பாவும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் தான். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓவர் ஜாய்ல, அதிகம் சந்தோஷம் அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அதே மாதிரிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒவ்வொரு விஷயத்திலையும் மஷூராக்கும் ஒப்பீனியன் எடுக்கிறதுக்கும் ஹஸரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த டைம்ல முக்கியமான ஒரு சஹாபியா இருந்தாரு. அதே மாதிரிதான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எண்ட் ஆஃப் த ஹிலாஃப் ஆஃப் ஹஸரத் அபூபக்கர், பிகினிங் ஆஃப் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க அனுப்புறாங்க எங்கிறது, பெர்ஷியாவை கவுண்டர் பண்றதுக்கு. பெர்ஷியாவை என்னது, பெர்ஷியா தான் ஈரானை கவுண்டர் பண்ண போறாங்க. அவங்களோட ஆர்மி போகுது பெர்ஷியாவை கவுண்டர் பண்றதுக்கு. ஹஸரத் ஹாலித் பின் வலீத் அப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்துல இருந்தாங்க. இது ஆஃப்கோர்ஸ் இது அபூபக்கர் ஹிலாஃபுடைய ஆட்சி காலம், பிகினிங் ஆஃப் அபூபக்கர் கடைசி ஆரம்பம் ஹஸரத் உமர் காலத்துல முழு பெர்ஷியாவையும் கைக்கு கொண்டு வராங்க. அதுக்கு பின்னால ஹாலித் போனாரு ரோமர்களோட ஃபைட் பண்ணி. அதுல ஃபைட் பண்ணி பெரிய ஒரு லேண்டை கேப்சர் பண்ணதுண்டா ஹஸரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களுடைய விஷயத்துல அதே மாதிரிதான் அடுத்தது ஆமியா அனுப்புறாங்க. காதிசியா இராக்குடைய பகுதிக்கு போயிட்டு பெரிய வெற்றி அடையிறாங்க. வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னால அந்த நேரம் தான் 2 சஹாபாக்கள் அனுப்புறாங்க அந்த கிங் த பேலஸுக்கு. 2 சஹாபாக்கள் அனுப்புறாங்க. அவங்களோட கன்வர்சேஷன் ஒன்று நடக்குது. நாங்க அட்டாக் பண்ண வந்திக்கிறோம். அட்டாக்கு முன்னால சஹாபாக்கள் முறை என்னது, they'll convey the message of Allah. அல்லாஹ்வுடைய மெசேஜை முதல்ல கொடுப்பாங்க. பின்னாலதான் யுத்தம். இவங்க பேலஸ்க்கு போனாங்க. பேலஸ்ல உள்ள செக்யூரிட்டி பாக்குறாங்க, யார் இது கிழிஞ்ச ஒரு பொறுத்து வால் எல்லாம் தொங்குது, எங்க இருந்து வாரீங்க? நாங்க ஹிஜாஸ் மக்கால் மதீனால இருந்து வாரோம். போயிட்டு உள்ளுக்கு என்டர் ஆகின உடனே கேட்டாங்க, கழுதையோட பலசுலுக்கு அது பலசுலுக்கு கழுதை கொண்டு போறது இல்ல எங்களோட வாகனம், நாங்க இப்படித்தான் வருவோம். ஆனா சொன்னாங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? நாங்க மக்களை வணங்குறதை விட்டும் படைப்புகளை வணங்குறதை விட்டும் கலத்தி படைப்புகளை படைச்சவனின் பக்கம் வணங்குறது பக்கம் அளக்க வந்திருக்கிறோம். அழகான மெசேஜ். நீங்க வர்ஷிப் பண்றது படைச்ச ஒரு படைப்பை, அதுல இருந்து படைச்சவனின் பக்கம் வணங்குறதுக்கு நாங்க உங்களுக்கு மெசேஜை கொடுக்க வந்திருக்கிறோம். அதுக்கு பின்னால யுத்தம் நடக்குது. கண்டினியூ 4 days, தொடர்ந்து 4 நாட்கள் யுத்தம் நடக்குது. 4வது நாள் இப்ப யுத்தம் வேகமா நடக்குது. சஹாபாக்கள்கிட்ட எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லை.
பெரிய ஆர்மி ட்ரைனிங்கும் இல்ல. பர்ஷியன் எம்பையரோட ஃபைட் பண்றதுனா லேஸ் இல்ல. எத்தனையோ வருடங்கள் ட்ரைனிங்ல இருந்தவங்க, எத்தனையோ வருடங்கள் பிராக்டிஸ்ல இருந்தவங்க. இப்ப அவங்க ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட சரியான ஆயுதம் இல்ல, சரியான ப்ரிப்பரேஷன் இல்ல. இப்பதான் அவங்கள்ட்ட இந்த இன்னொரு பலம் என்னன்னா யானை படை, எலிஃபன்ட்ஸ். முழு யானைகளோட தான் வந்திருந்தாங்க ஃபீல்டுக்கு. ஹசரத் சாத் பின் வக்காஸ் சோமில்லாம இருக்கிறாங்க. காய்ச்சலும் தான் 4 நாள் கண்டினியூவா சோமில்ல, 4 நாள் காய்ச்சல். ஆனாலும் அவங்க சொல்றாங்க, நான் கமாண்டர், நீங்க எனக்கு யுத்தத்துல டீட்டெயில் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். அங்கால என்னென்ன தாக்குறாங்களோ ஒவ்வொரு டீட்டெயிலும் ஹசரத் சாத் பின் அபி வக்காஸ்க்கு வரும். எல்லா டீட்டெயிலும் சப்மிட் பண்ணணும். இவங்க 10th இருக்கிறாங்க. சொன்னாங்க, இப்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அமீர் யானை படையோட வாசங்க அது எங்களுக்கு மிச்சம் கஷ்டமாக இருக்குது. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு போனாங்க. உங்களுக்கு தெரியும், அவங்க கண் பார்வையில நல்ல எக்ஸ்பர்ட் ஆனவங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஈட்டி எடுத்து யானையிட கண்ணை தாக்கணும் தான். யாரெல்லாம் ஆச்சரியில எக்ஸ்பர்ட்டோ அவங்க எல்லாம் யானையிட கண்ணுக்கு தாக்குங்க. யானையிட கண்ணுக்கு பார்த்தா என்ன செய்யும், அதுக்கு விளங்காது யாருக்கு யானையுடைய கண்ணை தாக்கி ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. யானை எல்லாம் குழம்ப ஆரம்பிச்சிச்சு. இது முஸ்லிம்களுக்கு வாசியா போச்சு. யானை குழம்புக்குள்ள அவங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க. இவங்க உள்ளுக்கு என்டர் ஆகினாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முழு காதிசியாவுடைய மதாயின் முழு டவுனையும் அல்லாஹ் இவங்க கையில கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால் அப்படியே என்டர் ஆகுறாங்க. மாவராவ் நகர் ஒரு இடத்தையா கேப்சர் பண்ணி கொண்டு போறாங்க. சஹாபாக்கள் அழகு என்னண்டா இதுல சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு இன்னும் இது ரோமன் பர்ஷியன் எஸ்பயர் அவங்களோட ஆர்கிடெக்சர், அவங்களோட பேலஸ் எப்படி இருந்துச்சு அதை நினைச்சு பார்க்கல. அந்த டைம்ல கோல்டு, இந்த மார்பல் எல்லாத்தாலையும் டெக்கரேட் பண்ணப்பட்டு அழகா இருந்துச்சு. இப்ப எல்லாம் கேப்சர் பண்ணி பேலஸ் உள்ளுக்கு என்டர் ஆகலாம். நாங்க என்ன நினைப்போம், கொஞ்ச நேரத்துல எங்கேயோ இருந்து வார திடீர்னு வந்தது முழு விஷயத்தையும் மறந்துடுற. எங்களுக்கு நடக்குதா இல்லையா? அவருக்கு தமிழும் மறந்துடும், அவருக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுறேன். இது எல்லா முழு பர்ஷியன் எம்பையர் அவங்களோட கையில எல்லா குரூப்போட எங்க என்டர் ஆகுறாங்க பேலஸ்னுக்கு என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகின உடனே முதல் செய்யற வேலை, பக்கத்துல இருக்கிறாங்க சல்மான் ஃபாரிஸ் வாழ்க்கையில ஒரு பேலஸ கண்டதே இல்லை. சல்மான் ஃபாரிஸ் ஏன்னா ஜங்கல்ல இருந்தவர், அடிமையாக இருந்தது. இப்ப எங்க போறாங்க, பர்ஷியன் எம்பையர் அந்த பெரிய பேலஸ்னுக்கு என்டர் ஆகுறாங்க. அப்படி டெக்கரேட் பண்ணது, அவங்க ஆர்கிடெக்சர் எல்லா வசதிகளோட. சாத் பின் அபி வக்காஸ் உள்ளுக்கு போன முதல் வேலை அதான் சொல்றாங்க. அதான் சொல்லிட்டு 8 ரக்காத் அந்த டைம்ல சுக்ரியா தொழுறாங்க. கண்டினியூவா சுக்ரியா தொழுத்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறாங்க. எந்த இடத்துல கெஸ்ட் வந்தா கிங் உட்கார வைப்பாரோ அந்த இடத்த மஸ்ஜிதாக ஆக்கி தொழ ஆரம்பிக்கிறாங்க. சஹாபாக்கள் முதல் டார்கெட் என்னது, அவங்க அப்ப அங்க இறங்கினாலும் அந்த விஷயங்கள் ஏற்பாடு செஞ்சாலும் அவங்களோட முதல் டார்கெட் என்னன்னு சொன்னா மஸ்ஜித். இன்றைக்கும் ஸ்ரீலங்காட ஹிஸ்டரியில பார்த்தா எங்கெல்லாம் இந்தியன்ஸ் வந்து பிசினஸ் செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் மஸ்ஜித் இருக்குது. எங்கெல்லாம் இந்தியன்ஸ் வந்து பிசினஸ் செய்யலையோ இன்றைக்கு வரைக்கும் அந்த இடங்கள்ல மஸ்ஜிதை உருவாக்கி எல்லாம் இருக்கு. சில இடங்கள் இருக்கு இன்னும் மஸ்ஜித் ஒரு வேற பேரை போட்டு மஸ்ஜிதை வந்து உருவாக்கினாலும், ஒரு மதரசா மாதிரி உருவாக்கினாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது கிளனி அந்த வேங்கோட போன்ற பகுதிகள் இன்னும் மஸ்ஜித் அவங்களுக்கு அவனை உருவாக்கிடார். ஆனா எங்கெல்லாம் இந்தியன்ஸ் அந்த டைம்ல எல்லாம் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யணும் பிசினஸ்க்கு வந்தது. சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் கேட்குது, சவுத் ஆப்பிரிக்கால மதரசா இருக்காங்க. நீங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனா முஸ்லீம் கண்ட்ரி ஒன்னாலும் யோசிப்பீங்க, இந்த முஸ்லீம் கண்ட்ரி ஒன்றா இருக்குமா? எவ்ரி ஆஃப்டர் 3 months ஹரத்துடைய இமாம்கள் வருவாங்க. எல்லா மஸ்ஜிதும் சுப்ஹானல்லாஹ் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி மாறி இருக்குது. இன்னும் இஸ்லாம் டெவலப் ஆகி கொண்டு வருது. என்னன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அந்த டைம்ல குஜராத்திஸ் அவங்களோட குடும்பங்களோட வந்து மூவ் ஆகினாங்க. பிஃபோர் தேர் பிசினஸ், அவங்களோட பிசினஸுக்கு முன்னால் அவங்க வரி பண்ணது மஸ்ஜிதும் மதரசா காடாக இருந்தது. இன்னைக்கு தாருல் உலூம் ஜக்கரியா சுப்ஹானல்லாஹ் 55 நாட்டு பிள்ளைகள் ஓதுறாங்க. எத்தனையோ மதரசாக்கள், எத்தனையோ உலமாக்கள் உருவாகிற. எங்க இது இந்தியன்ஸ் மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். முதல்ல அவங்க போயிட்டு டார்கெட் என்னன்னு சொன்னா மஸ்ஜிதும் மதரசா. ஏன்னா எங்களோட பிள்ளைகள் வளரும், நாங்க பாதுகாக்கப்படணும், எங்களோட பிள்ளைகளுடைய தீன் வளரணும். அதே மாதிரிதான் சஹாபாக்கள் போற இடம் முதல்ல தொழுகைக்கு உண்டான இடத்தை தயாரிச்சாங்க. அதுக்கு பின்னால் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டு ஹஸரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாக்கு வராங்க. மதீனாக்கு வந்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அவரை கூஃபாக்கு கவர்னராக நியமிக்கிறார். ஈராக்குக்கு கவர்னராக நியமிக்கிறார்.
நியமிக்கிற நேரத்துல ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா அங்க என்ன செய்யறான், முனாஃபிக்குகள் நுழைகிறான். முனாஃபிக் டபுள் ஸ்டாண்டர்ட், எல்லா இடத்துலயும் 2-3 தாக்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அங்க நுழைஞ்சி அவங்களுடைய ரூலிங்க குழப்ப ஆரம்பிக்காங்க. ஹசரத் உமர் ரலியல்லாஹு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இப்படி இவர் இப்படி செய்யறாரு. அதுல ஒருத்தன் வந்து சொன்னான், இவர்த தொழுகை அவ்வளவு பக்குவம் இல்லை. யாரு இவர்? இஸ்லாத்துக்கு வந்தவர், இருக்கிறது கூஃபால. இவர் சொல்றதாக சாத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு அந்த தொழுகை பக்குவம் இல்லையா. சாத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு சரியான கவலையா போச்சு. அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, சாத் நீங்க வந்து ஒரே பண்ணவான, எனக்கு தெரியும் நடக்கிற விஷயம் எல்லாம், நீங்க போயிட்டு உங்களோட டியூட்டி ஆரம்பிங்க. என்ன அப்படி நான் போக மாட்டேன். எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் உருவாவிதத்துக்கு பின்னால நான் ஒரு நாள் போறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவங்க ஈராக்குக்கு போகாம மதீனாலே தங்கிட்டாங்க. 2வது விஷயம், நாங்க சஹாபாக்களுடைய யுத்தம் டிஸ்கஸ் பண்ணோமே, ஜமலாக இருக்கலாம், சிஃபினாக இருக்கலாம், இந்த எல்லா டைம்லயுமே ஹசரத் சாத் பின் அபி வக்காஸுக்கு சல்யூட். யாருடைய குரூப்பும் இல்ல, வீட்டுல உட்காந்துட்டாங்க. பிள்ளைகளுக்கு சொன்னாங்க, என்னைய யாரும் எதுலையும் கவனிச்சு கொள்ள வேணாம், நான் ஒன்றுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் ரசூலுல்லாவுடைய ஒரு சஹாபி, மத்த யாரெல்லாம் சஹாபாக்கள் இருக்கிறாங்களோ அவங்களையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆனா இது எந்த குரூப்புக்கும் நான் இல்லை, எந்த குரூப்போடையும் நான் இல்லை, நான் தனியே இருக்கிறேன், அமைதியாக இருக்க விடுங்கன்ற விஷயத்த சொன்னதுக்கு பின்னால ஹசரத் அலி ரலியல்லாஹு வஃபாத்துக்கு பின்னால முஆவியா ரலியல்லாஹு ஒரு கலீஃபா இவங்களை மீட் பண்ண வராங்க. வந்து சொன்னாங்க, சாத் why you didn't join my army? நீ ஏன் ஆர்மிக்கு எப்படி ஏன் ஜாயின் பண்ணல? ஏன் ஆர்மிக்கு ஜாயின் பண்ண இருந்துச்சு? சொன்னாங்க, உங்களோட ஆர்மி, அந்த ஆர்மி, இந்த ஆர்மி ஒன்றும் தேவையில்லை எனக்கு, நான் தனியே இருக்கிறேன், எனக்கு யாரோடையும் ஃபைட் பண்ண தேவையில்லை. இல்ல நீங்க என்னோட ஃபைட் பண்ணிருந்தா எனக்கு பெரிய உதவியா இருந்திக்குமே. அழகான பதில் வந்து சொல்றாங்க, பெரிய காத்தோன் அடிக்குது, தூசி எல்லா இடமும் பறக்குதுண்டா என்ன செய்வாரு அவரு? ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று எடுத்து மூஞ்சை மறைச்சு கொண்டு அவர் உறுப்பெல்லாம் முடிச்சு கொண்டு ஒரு ஓரத்துக்கு போவாரு. எப்ப விண்ட் காத்து நின்றுமோ அதுக்கு போற அவரு அந்த இடத்துக்கு வருவாரு. நானும் அப்படித்தான் செஞ்சேன். வந்து முஆவியா ரலியல்லாஹு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. முஆவியா ரலியல்லாஹு இவர் சொன்ன பதில் கொஞ்சம் கோபத்தோட சேர்த்து கவலையும் கொடுத்துருச்சு. முஆவியா ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ரெண்டு குரூப் ஃபைட் பண்ற நேரத்துல நீங்க என்ன செய்ய, வந்து அவங்கள்ட்ட பீஸ் டாக் பண்ணுங்க, இல்லாட்டி ஒரு குரூப்போட சேர்ந்து கொண்டு எது ஹக்கோ அவங்களுக்கு எதுதான் ஃபைட் பண்ணுங்க. சாத் பின் அபி வக்காஸ் சொன்னாங்க, நீங்க யாரோட என்னைய ஃபைட் பண்ண சொல்லுறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அலிய பார்த்து, நானும் நீங்களும் யார மாதிரி தெரியுமா? அலி மூசாவும் ஹாரூனையும் போல, மூசாவையும் ஹாரூனையும் போலன்னு சொன்னாங்க. அவரை பார்த்து அப்படி ஒரு மனுஷனோடய நீங்க உங்களோட சேர்ந்து ஃபைட் பண்ண சொன்னீங்க. நான் இருந்திருந்தா அலியோட தான் ஜாயின் ஆகிருப்பேன். நான் ஜாயின் பண்றதா இருந்தா அலியோட தான் ஜாயின் பார்ப்பேன், உங்களோட ஜாயின் ஆகிக்க மாட்டேன். ஆனா நான் யாரோடையும் ஜாயின் பண்ணல, நான் இதை விட்டு தூரமா இருக்க விரும்புறேன். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அந்த விஷயத்துல நாங்க படிக்கிறது இதுதான். பிரச்சனைகள் வரும், எங்களுக்கு சில பிரச்சனை வரும், ஆனா பிரச்சனை 2 பக்கம் என்னது கிளியர் இருக்காது. இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார், பிரச்சனைகள். இந்த நேரத்துல பெஸ்ட் என்னண்டா, விளங்கி கொள்ளாத வரைக்கும் நாங்க அமைதியா இருக்கிறது இல்ல. இது சால்வ் ஆகிற பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனைகள் வேற எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும்டா நாங்க அதை விட்டு ஓரமாக இருக்கிறது. இது எங்களுக்கு பெரிய பாதுகாப்பா தரும். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு நடந்தது தான். சிஃபீன்லயும் இன்வால்வ் இல்ல, ஜமல்லையும் இன்வால்வ் இல்ல, தான் ஓரமாக இருந்தாங்க. எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம், நான் இந்த ரப்ப அமைதியாக சந்திக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாக இருந்தாங்க. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல தந்திரத்தை கொடுத்திருந்தார். அதே மாதிரி எந்த ஒரு ஆர்மியையும் அனுப்புறதா இருந்தாலும் சீஃபாக போட்டு அனுப்புறது ஹசரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தான். இந்த பேட்டில் ஃபீல்ட்ல தலையை பாவிச்சு அடிக்கிறது ஹசரத் சாத் பின் அபி வக்காஸ். இவன் தான் ஷார்ட்டான சஹாபி, கருப்பு நிறம், கேர்லி ஹேர், உடம்பெல்லாம் முடி, மிச்சம் ஸ்ட்ராங் இல்ல, சாதாரண வீக்கான அமைப்பு தான். ஆனாலும் கமாண்டரா தான் போவாங்க ஆர்மிக்கு. எப்பயுமே ஆர்மி போனா சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு கமாண்டராகத்தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் அல்லாஹ் சாத் பின் அபி வக்காஸுக்கு கொடுத்த இன்னொரு பெரிய பாக்கியம் என்னன்னா, முஸ்தஜாபு துஆ. சாத் எப்ப கையை தூக்கினாலும் உடனே துவா கபூலாகும். சாத் எப்ப துவா கேட்டாலும் துவா உடனே கபூலாகும். ஒரு முறை பாதையில பேத்துக் கொண்டிருக்கிறாங்க, ஒருத்தன் சைட்ல நின்று கொண்டு ஜுபைர் ரலியல்லாஹுக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் பதுவா செய்யறாங்க. ஜுபைர் ரலியல்லாஹுக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் பதுவா செய்யறாங்க. பதுவா செய்யற நேரத்தில் இவன் சொன்னா, நிப்பாட்டிக்கோ, நீ பதுவா செய்யறது ரசூலுல்லாஹ் 2 சஹாபாக்களுக்கு, இல்ல நான் இன்னும் பதுவா செய்வேன், மிக கேவலமான முறையில பேசணும். அப்ப இவன் சொல்லுவான், நீ என்ன செய்வாய்? நான் நிப்பாட்டல, நான் கையேந்துவேன், நான் இந்த ரப்பு கிட்ட பேசுவேன். அங்கனே இருந்து 2 கையையும் தூக்குறாங்க.
யாருந்தா இவன் செய்யறது அநியாயமாக இருந்தா, அலியும் ஜுபேரும் உனக்கு விருப்பமானவராக இருந்தா, இவன் செய்யறது அநியாயமாக இருந்தா, நீ இவனுக்கு அப்படியான ஒரு தண்டனையை கொடுத்தது இந்த முழு மக்களுக்கும் படிப்பினையாக இருக்கிறது. துஆ கேட்டு கைய கீழே போடுறாங்க. அந்த மார்க்கெட் பிளேஸ்ல ஒரு ஒட்டகம், ஒரு கெமல் குழம்பி கொண்டு வந்து இந்த மக்களோட மக்கள் அழிக்கிறாரு. எல்லா மக்களையும் விரட்டி விட்டுது. அவர் சாகிற வரைக்கும் அந்த கெமல் அவரை தாக்கி செய்கிறத வரலாறுல எடுத்துறாங்க. இன்னொரு 2வது முக்கியமான விஷயம், புகாரி ஷரீஃப்ல ரிவாயத். இவங்க கூஃபால கவர்னரா இருக்கிற நேரம் கம்ப்ளைண்ட் வருது, எங்களுக்கு இவரது ரூலிங்ல சாட்டிஸ்பாக்சன் இல்ல. உமர் ரலியல்லாஹு ஒருத்தர் அனுப்புறாங்க, போயிட்டு விசாரிச்சுட்டு வாங்க, இவரது ரூலிங் உண்மையிலே குழப்பமாண்டு. ஒவ்வொரு மஸ்ஜிதா அவர் போறாரு, உமர் ரலியல்லாஹு மெசஞ்சர் போறாரு, ஒவ்வொரு மஸ்ஜிதா போறாரு. உங்களுக்கு என்ன மாதிரி இஷ்யூ இருக்கியா சாதோட? இல்ல. ஒரு மஸ்ஜித் இல்ல. இன்னொரு மஸ்ஜிதுக்கு போனா உங்களுக்கு என்னமாவது சாதோட இஷ்யூ இருக்குதா? இல்ல. 3வது மஸ்ஜிதுக்கு போனா மஸ்ஜித் பனி அப்ஸ் மஸ்ஜித் பேர். அங்க போய் கேட்டா உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கா? எல்லாரும் மௌனமா இருக்கு. ஒருத்தர் எழுப்பினார். எல்லாத்தையும் குழப்ப கேஸ் வந்து இருக்கிறதா எழுப்பினார். உசாமா பின் கத்தாதா எழுப்பினார். சொன்ன, ஓ எஸ், எனக்கு பிரச்சனை இருக்கு. என்ன விஷயம்? 3 கம்ப்ளைண்ட். லா யஸீரு பிஸ்ஸரியா, இவர் வந்து இந்த அல்லாஹ் பாதையில போறது இல்லை, ஒரே வீட்டுல தான் இருக்கிறார். வலா யுக்ஸிமு பிஸ்ஸவியா, இவர் இந்த பங்கு வைக்கிற நேரத்துல சரியான முறையில பங்கு வைக்கிறது இல்லை, கூட குறைய இந்த மாறு செய்யறது. 3வது சொன்னாரு வலா யஅதிலு பில் கதியா, இவர் ஜஸ்டிஸ் பண்ற நேரத்துல சரியாக ரூல் பண்றது, ஒரு முடிவு இருக்கிற நேரத்துல சரியான முறையில ஜஸ்டிஸ ஃபாலோ பண்றது இல்லை சொல்லிட்டார். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு சரியான கவலை. ஒருத்தர் அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது, அநியாயக்காரன் இந்த பத்வாவை பயந்துக்கும், அவன் காஃபிரா இருந்தாலும் சரி, நாங்க லேசா ஒரு விஷயத்த சொல்லிடுவோம், லேசா ஒரு விஷயத்த செஞ்சிடுவோம். ஆனா அவருக்கு அநியாயம் செய்யப்பட்டா இருந்தா, அவர் அதை கையை தூக்கி அல்லாஹ்ட்ட பேசினா அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான். சரித்திரம் ஹிஸ்டரி எவ்வளவு சொல்லுது, அநியாயம் செஞ்சவங்களோட துவாவை அல்லாஹ் எப்படி கபூல் செஞ்சான். தாத்தாரிகளுடைய ஜிங்கிஸ்கான் ரூலிங் முழு எங்களுக்கு உதாரணமாக இருக்குது. அல்லாஹ் எப்படி அவர்களுடைய துவாவை கபூல் செஞ்சாண்டு. அதே போல இவங்க சொன்னாங்க, கையை தூக்கினாங்க, யா அல்லாஹ் இவன் பொய்யனாக இருந்தா வாத்தில் உம்ரஹு, அவனுக்கு நீண்ட ஆயுத கொடுத்துரும். துவா பாருங்க, நீண்ட ஆயுத கொடுத்து வார்தல் ஃபித்னா, அவனை ஃபித்னால போட்டுது. அதே மாதிரி அவனை கண்ணை பொட்டை ஆக்கிடு. 3 துவாவும் கேட்டாங்க, 3 துவாவும் கபூல் ஆச்சு. அவனை கண்ணும் பொட்டை ஆகிச்சு. அல்லாஹ் அவனுக்கு பெரிய ஆயுத கொடுத்தான். அதே மாதிரி வயசு, அவன் புருவம் அவன் கண்ணுக்கு கீழே தொங்குமா, அந்த அளவுக்கு வயசு அல்லாஹ் கொடுத்தான். ஏன்னு சொன்னா அவன் ஆயுத அதிகமா இருந்தா இன்னும் பிரச்சனையை அனுபவிப்பானு. அவன் சொன்னா ஆறுதல் ஃபித்னா, யாருந்தா நீ அவனை ஃபித்னால போட்டுரு. ரோட்ல போற நேரம் அவ்வளவு வயசானவனா இருந்தாலும் குட்டியல் போகல கேள்வி பண்ணுவான். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அந்த மாணவர் சொல்றாங்க, நான் என் கண்ணால் அவனை கண்டேன், அவன் மிச்சம் கேவலப்படுத்தப்பட்டான். ரோட்ல நடந்து கொண்டு போவான், அவன் கண்ணும் விளங்காது. அவனுக்கு இது கேட்ட நாங்க, ஏன் இப்படி ஆவிச்சு? வேற ஒன்றும் இல்ல, சாதுடைய பத்வா அசாபத்னி தாவத்து சாத், எனக்கு சாதுடைய பத்வா பட்டுச்சு, எனக்கு சாதுடைய பத்வா விழுந்துருச்சு. அதனால அநியாயம் செஞ்சுட்டு யாரும் தப்பிக்க இயலாது. நாங்க செஞ்சுட்டு முடிச்சிடுவோம், செஞ்சது நாங்க பவர் உள்ளவராயிருப்போம், சக்தி உள்ளவராயிருப்போம், பணம் உள்ளவராயிருப்போம். அநியாயம் செஞ்சு அவன் ஓரத்துக்கு போய் அல்லாஹ் இடத்துல கையை தூக்கிதான் நிச்சயமாக அல்லாஹ் அவன் துவாவை கபூல் செய்வான். இது நாங்க சரித்திரம் பேசுது, அல்லாஹ் எங்களுக்கு காட்டுறான். எத்தனையோ விஷயங்கள் நாங்க கண்ணீராக பார்த்திருக்கிறோம். அதுதான் சஹாபாக்கள், அவங்களுடைய தொடர்பு அல்லாஹ்வோட சீராக்கினாங்க. அல்லாஹ் அவர்களுடைய கையை தூக்குற நேரம் அல்லாஹ் அவர்களுடைய துவாவை கபூல் செஞ்சாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நல்ல விடயங்களை எங்களோட வாழ்க்கையில அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.